நெசவாளர் சமூகத்தை கண்டுகொள்ளாத மத்திய மாநில அரசுகள். இப்போ உதாரணத்துக்கு கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா கன்னடம் பேசக்கூடிய தேவாங்கர் சமூகம், ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு பேசக்கூடிய பத்மசாலிய சமூகம், அதே போல் குஜராத், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேச இந்த மாதிரி மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த நெசவாளர்களுடைய பிரச்சனையை பேசுறதுக்காக அந்தந்த மாநிலத்தோட நெசவாளர் சமூகத்துக்கு உண்டான பிரதிநிதித்துவம் கொடுத்து ராஜ்யசபாவில் ஒரு சீட்டு கொடுத்து அவங்க பிரச்சனையை நெசவாளர் பிரச்சனையை பேசக்கூடிய அந்த மாநிலத்துக்கான நெசவாளர் பிரச்சனையை பேசக்கூடிய பிரதிநிதியை அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் எந்த அரசும் எந்த கட்சியும் இதுவரைக்கும் நெசவாளர் சமூகத்தை ஒரு பிரதிநிதியாக ராஜ்யசபாவுக்கு அனுப்பல. டாக்டர் அனுப்புவாங்க, வக்கீல் அனுப்புவாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் அனுப்புவாங்க, நம்ம ஆதி திராவிடர், இந்த மாதிரி பழங்குடிய வகுப்பினர், இந்த மாதிரி இசை, விளையாட்டு, இந்த மாதிரி துறை இருக்கக்கூடிய சினிமா துறை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எடுத்து அவங்கள ராஜ்யசபா சீட்டு கொடுத்து ராஜ்யசபாத்தை அவங்க பிரச்சனைகளை பேசக்கூடிய இடத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் நம்ம நெசவாளர் சமூகம், தமிழ் நெசவாளர் சமூகத்தை இது வரைக்கும் எந்த ராஜ்யசபா உறுப்பினர் கொடுத்து அவர்கள் பிரச்சனையை நம்ம பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கான ஒரு பிரதிநிதியாக இது வரைக்கும் அனுப்பி வைக்கல அப்படிங்கிறத நாங்கள் இந்த இடத்துல ஆழமாக பதிவு செய்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கோஆப்டெக்ஸ், இந்த கோஆப்டெக்ஸ் உருவாக முக்கிய காரணம் இந்த நெசவாளர் சமூகத்துக்கு தான். கைத்தறி துணிகளை நெய்யக்கூடிய நெசவாளருடைய துணிகளை அரசாங்கமே அந்த கோஆப்டெக்ஸ் ஒரு நிறுவனம் மூலமா அவர்கள் வாங்கி கொள்முதல் செய்து அதை மக்களுக்கு விற்பனை செய்யறது அந்த கோஆப்டெக்ஸினுடைய பிரதான வேலை. அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த கோஆப்டெக்ஸ். ஆனால் அந்த கோஆப்டெக்ஸ்ல இன்றைய நிலை எப்படி இருக்குன்னா, அந்த கைத்தறி நெசவாளர் அனைத்து ரகமும் அதில் கோஆப்டெக்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கைத்தறி ரகம் பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா பவர்லூமில் நெய்த துணிகளை கைத்தறி அப்படின்னு சொல்லி தான் இருக்கக்கூடிய அனைத்து கோஆப்டெக்ஸ் ஷோரூம்லையும் விற்பனை செய்கிறாங்க. நீங்கள் அந்த பவர்லூமுக்கு தனியாக ஒரு ஷோரூம் வச்சு அதை விற்பனை செய்யணும். கைத்தறின்னு தனியாக பிராண்ட் பண்ணி கைத்தறிக்கான ஷோரூமை நம்ம காமிச்சா மட்டும்தான் அந்த கைத்தறி நெசவாளருடைய வாழ்வாதாரம் உயரும். இன்னைக்கு நிறைய பேர் பவர்லூமில் நெய்த ரகங்களை, துண்டு, வேஷ்டி, பெட்ஷீட், சேலை, இந்த மாதிரி அனைத்து ரகத்தையும் பார்த்தீங்கன்னா பவர்லூமில் போட்டு லேபிள் பண்ணி கோஆப்டெக்ஸ்லேயே அரசாங்கமே அதை கைத்தறின்னு சொல்லி விற்கக்கூடிய ஒரு அவல நிலை நமக்கு இருக்கிறத கண்கூட பார்க்கலாம். இதை மாற்றணும்னா அது கைத்தறி துறைக்குன்னு சில ரக ஒதுக்கீடு இருக்கு. அந்த ஒதுக்கீடை அவர்கள் மட்டும்தான் நெய்யணும். அந்த நம்ம அரசாங்கம் அவர் வாழ்வாதாரத்தை உயர்த்ததுக்கு அரசாங்கமே நேரடியாக அவங்ககிட்ட கொள்முதல் செய்து ஷோரூம்ல வச்சு அனைத்து தரப்பு அரசு அலுவலர்களுக்கும் மக்களுக்கும் அதை காட்சிப்படுத்தி விற்பனை செய்கிறாங்க. அந்த நிலையை மாற்றணும் அப்படிங்கிறது இது எங்களுடைய நெசவாளர் சமூகமான மானம் காக்கும் நெசவாளர் சமூகத்தினுடைய முக்கிய கோரிக்கையாகும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சட்டசபையில் கூட எங்களுடைய நெசவாளர் சமுதாயமான எங்கள் சமுதாயத்தை பற்றியும் நெசவு சார்ந்த பிரச்சனைகளை பற்றியும் பேசுறதுக்கான பிரதிநிதித்துவம் எங்களுக்கு இல்லை. எங்கள் சமுதாயத்துக்கு எங்கள் பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை என்னன்னா, எங்களுக்கு பாவடி பிரச்சனை இருக்கு. திட்டங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இலவச மின்சாரத்தை தவிர்த்து பார்க்க போனா பெரிய திட்டங்கள் கைத்தறி நெசவாளர்கள் தமிழ்நாட்டில் பெருசா இல்லை. இன்னுமே அதை ஒடுக்கப்பட்ட நெசவாளர் சமூகமாக தான் நாங்கள் இருக்கிறோம். அழிவு நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு சமூகம், ஒரு துறை அப்படின்னா கைத்தறி தான் இருக்கு. கைத்தறி நெசவாளர் ஒரு அழிவு நிலைக்கு செல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அதை நீங்க முன்னெடுப்பு எடுக்கணும்னா எங்க சமூகத்துடைய பிரச்சனை, எங்க சமூகம் சார்ந்த வல்லுநர்களை அழைத்து அதை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை ஆராய்ந்து அந்த ஒரு துறைக்கான ஒரு அமைச்சராகட்டும், ஒரு இதாகட்டும், அவங்க அதை ஆராய்ச்சி பண்ணி செய்தால் மட்டுமே எங்கள் சமூக பிரச்சனை தீர்வுக்கு வரும். உதாரணத்துக்கு என்னன்னா, அந்த நான் சொன்ன மாதிரி இலவச மின்சாரம் மட்டும்தான் இருக்குது. கைத்தறி பவர்லூம்ல ஓட்டுற கைத்தறி ரகத்தை பவர்லூம் ஓட்டி விற்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு ஒரு கொடுமையா இருக்கு. அதனால கைத்தறி இன்னைக்கு விறகுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்குது. இந்த கைத்தறி இருக்கக்கூடிய ஜெனரேஷன், கடைசி ஜெனரேஷன் தான் அந்த கைத்தறி துறையை நம்பி இருக்கக்கூடிய ஜெனரேஷனா இருக்கு. அந்த இருக்கக்கூடிய மக்களை, விவசாயிகள் எப்படி கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரி கைத்தறி நெசவாளர் சமூகம் கஷ்டப்படுது அப்படிங்கிறத ஆழமா நாங்க பதிவு செய்கிறோம். நெசவாளர்களை வாழ்வாதாரம் வளர வேண்டுமானால் எங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்களிடம் அழைத்து நீங்க அதை ஆராய்ந்து அவர்கள் பிரச்சனையை களைய வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன்.